தமிழக வெற்றி கழகம் 3வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய விழா நடந்துகிட்டு இருக்கு. தாவேகா என்கிற கட்சி வந்ததால் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது நிச்சயமா ஏற்பட்டிருக்கு. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதிப்பட்டது மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா தினகரனுக்கெல்லாம் அப்படியெல்லாம் செல்வாக்கே கிடையாது. இப்படிப்பட்ட லெட்டர்பேடு கட்சிகளோட கூட்டணி அமைப்பதற்கு பதில் விஜய் தனித்து நிற்பது சால சிறந்ததா நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை அவர் ஒரு பாசிட்டிவாக பார்த்தார் அப்படின்னா நிச்சயமாக இந்த லெட்டர்பேடு கட்சிகள் எல்லாம் விஜய் கூட்டணிக்குள் வராமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படிதான் நான் பார்க்குறேன். எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. என்னால் கேட்க முடியாது. என் சார்பாக ஊடகம் உங்ககிட்ட அந்த கேள்வியை முன் வைக்கிறாங்க. ஏன் பயந்துக்கிட்டு ஓடுறீங்கன்னு நிச்சயமாக கேட்கலாம். இன்னைக்கு மோடியை பார்த்து அந்த கேள்வி எல்லாரும் எழுப்புறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு கட்சி தலைவர் ஒரு ஊடகங்களை சந்திக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அவர் நினச்சா சந்திக்கலாம், அவர் தேவையில்லைன்னு நினச்சா தேவையில்லை. இதான் என்டிடிவியோட பேட்டி இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த என்டிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரான ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு ஊடகம் விஜய் போன்ற ஒருவரிடம் பேட்டி எடுத்தால் இம்மீடியட்டாக அதை வெளியிட்டுருவாங்க. அதுக்காக தானே பேட்டி எடுக்கிறோம். ஆமாம். அப்போ அந்த பேட்டி எடுத்ததாக சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆச்சா இது வரைக்கும் அந்த பேட்டி வரவே இல்லையா? இப்போ நடந்திருக்கும். அப்போ விஜய் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பேட்டியை கொஞ்சம் மறுத்து இருப்பார் அல்லது ஒரு தள்ளி வச்சிருப்பார். இப்போ வேண்டாம், கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப் த ரெக்கார்டாக ஏதாவது சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயத்தை தான் இவங்க அப்படியே ஷேர் பண்ணி அது விஜயனுடைய பேட்டி மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 3வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய விழா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் கீழே நிறைய கமெண்ட்ஸும் சொல்கிறாங்க, நிறைய மீம்ஸாகவும் போடுறாங்க. 2 ஆண்டுகள் இந்த கட்சி என்னெல்லாம் பண்ணியிருக்கு தமிழக அரசியலில் அப்படின்னு விஜய் அவர்கள் கால அறிக்கை கொடுத்துருக்காரு. தாவேகா வருகைக்கு அப்புறம் இந்த சூழலே மாறி இருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மைதான். பட் அதே நேரம் இந்த 2 ஆண்டுகளில் தாவேகா என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டால், நேரடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் பதில். அதே நேரம் தாவேகா என்கிற கட்சி வந்ததால் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் இந்த கட்சி தொடங்கப்பட்டு இந்த 2 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமைப்பட்டு கொள்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ பாருங்கள், இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா தானே அது. ஆமாம், துவக்க விழா நிகழ்ச்சி அதையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் மாதிரியே நீங்கள் உங்களுடைய தலைமை கழகத்திலே நடத்துறது இருக்குல்ல, அதுவே நீங்கள் ஒரு மக்கள்கிட்டேருந்து ஒரு மாதிரி அந்நியப்பட்டு போகிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது விஜய்கிட்ட இதை ஏன் யாரும் சொல்லாமல் இருக்காங்க அல்லது விஜய்க்கு எப்படி இது தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு புரியல. என்னென்னா விஜய் ஏதோ ஒரு காரணத்தினால் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிற பனையூரில் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை அவர் நடத்துகிறாரு. பனையூருங்கிறது பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து மிக ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு ஏரியா. அங்கே என்ன நடந்தாலுமே சென்னை வாசிகள் யாருடைய கவனத்துக்குமே வராது. புரியுதா இல்லையா? எப்பயுமே ஒரு கட்சியினுடைய தலைமை கழகம்ங்கிறது பார்த்திங்கன்னா நகரின் மையப்பகுதியில் தான் இருக்கணும். அப்போ தான் அங்கே என்ன நடந்தாலும் அந்த பகுதியை கிராஸ் பண்ணுற மக்களுடைய கவனத்துக்கு போகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தலைமை கழகத்துக்கு விஜய் வர்றார் அப்படின்னா அந்த தலைமை கழகத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடும். அப்போ அந்த வழியாக ஒருத்தன் போவான், அவன் தாவேக்கா காரணமே இருக்க மாட்டான். என்னப்பா கூட்டம், விஜய் வர்றாராம் அப்படிங்கும்போது அடடா தாவேக்கா ஆக்டிவாக இருக்கான்னு அவன் மைண்டில் உட்காரும். கண்டிப்பாக அறிவாலயம் என்ன இப்போ அறிவாலயமாக இருக்கட்டும், அதிமுக தலைமை கழகமாக இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடும். என்ன அதன் மூலமாக அந்த கட்சி ஒரு பெரிய அளவில் இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், எது நடந்தாலும் மக்களுடைய கவனத்துக்கே வராது. அதுக்கடுத்து சரி உங்களுடைய தலைமை கழகத்தை நீங்கள் ஏதோ ஒரு உங்கள் வசதிக்காக அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவங்க நடத்துகிற விழாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில். ஏன்னா அங்கே போய் ஒரு நட்சத்திர விடுதியில் விஜய்க்கு எந்த சிக்கலும் இல்லாமல் அவர் போகணுங்கிறதுனால அப்படி ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. அது மக்களுடைய கவனத்துக்கே வராது. புரியுதா இல்லையா? சோஷியல் மீடியாவில் அது செய்தியாகும், தொலைக்காட்சிகள் அது செய்தியாகும். ஆனால் இது 2ஐயும் பார்க்காத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? கண்டிப்பாக. புரியுதா இல்லையா? சோஷியல் மீடியாவில் என்ன ஒட்டுமொத்த மக்களுமா ஆக்டிவாக இருக்காங்க? அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி போகவே போகாது. அதே இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நகரத்தின்
மைய பகுதியில் இருக்கிற ஒரு திருமண மண்டபத்தில் இப்போ வழக்கமாக அதிமுக கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மதுரை வாயிலில் ஒரு மண்டபத்தில் நடத்துவாங்க, ஸ்ரீவாரி ஏதோ சம்திங் பேர். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்போ தாவேகாவுடைய ஆண்டு விழாவை நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்னாங்கன்னா அந்த ஏரியாவே வந்து ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். இந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் திரண்டு வரும்போது அந்த ஏரியாவே வந்து மக்கள் இதில் வந்து அப்படி திணறும். அந்த கொடியெல்லாம் பார்த்துட்டு கொடியெல்லாம் பறக்கும் போது இப்போ அந்த அதை கிராஸ் பண்ணி போகிறவர்களுக்கு என்ன அடடா பயங்கரமாக இருக்கு போல இருக்கு, விஜய்க்கான ஆதரவு, அவருடைய செல்வாக்கு அப்படி இருக்கும் போல இருக்கே அப்படின்னா அது ஒரு பெரிய வைப்பை கிரியேட் பண்ணும். ஆனால் விஜய் பாருங்க இந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கவே இல்லை. நம்ம வந்து போகணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அடிப்படையிலேயே அவர் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஆகுன்னா காலப்போக்கில் இது வந்து ஒரு பிரைவேட் நிகழ்ச்சி, இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடும். பட் இது வரைக்கும் ஓகே, இனிமேலாவது விஜய் வந்து இந்த டைப் ஆஃப் கொண்டாட்டத்தை வந்து அவர் கைவிடணும். அது வந்து அவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ கடந்த ஒரு வார காலமாக விஜய் கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் தனித்து தான் வரப்போகிறாருங்கிறது மேக்சிமம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் 2 பெரிய கட்சிகள், ஏகப்பட்ட கட்சிகள் வந்து இருக்காங்க, அவங்க கூட்டணியும் பெரிய பலமாக போயிட்டுருக்கு, யாரும் விஜய் கூட வந்து சேரலை. அப்படி இருக்கும்போது தனிச்சு வர்றது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரியலையா? அதாவது முதல்ல புரிஞ்சுங்க, திமுக கூட்டணியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருப்பதாலேயே அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலமான கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் பலமான கட்சிகள் அப்படின்னு நம்ம வந்து தவறாக நினைக்கக்கூடாது. மக்களை வேணால் இவங்க அப்படி ஏமாற்றுவாங்க. இப்போ நம்ம அதிமுக கூட்டணி எடுத்துக்குவோம். அதிமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருந்தது, இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா என்னைக்கு பாஜக விட்ட இந்த கட்சியை எடப்பாடி அடகு வச்சாரோ அப்போவே அதனுடைய ஓட் பேங்க் வந்து கணிசமாக சரிஞ்சிருக்குங்கிறது என்னுடைய யூகம். அது நம்ம 2026 தேர்தல் முடிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சொல்லணும் அப்படின்னா கடந்த கால வாக்கு வங்கியை வச்சு பார்க்கும்போது இந்த கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. அதுக்கப்புறம் பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்கள்லேயும் அந்த வாக்கு வங்கி அதிகரித்தாலும் மக்கள்கிட்ட எந்த செல்வாக்குமே இல்லை. அது வந்து நம்ம வெளிப்படையான உண்மை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அமமுகங்கிற ஒரு கட்சி, அமமுகலாம் ஒரு லற்றுப்பாடு கட்சி தான். ஆனால் இந்த முக்குளத்தோர் சமூகத்து வாக்குகளை வாங்குவதற்காக அவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இவங்க ஏதோ அமமுக இணைந்தது அப்படின்ட்டு ஏதோ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதிப்பட்டது மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா தினகரனுக்கெல்லாம் அப்படியெல்லாம் செல்வாக்கே கிடையாது. அவருடைய சொந்த ஊரான மன்னார்குடியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற உதிரி கட்சிகளும் கூட பார்த்திங்கன்னா இதை விட ஒரு மோசமான வாக்கு வங்கி உள்ளது தான். அப்போ பாமகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் 2 அணியாக நிற்கிறாங்க. பாமகவுக்கு நார்மலாகவே மக்களிடம் செல்வாக்கு இல்லை, வன்னிய சமூகத்து மக்களிடம் உண்டு, அதுவே இன்றைக்கி ஸ்பிளிட் ஆகி கிடக்கு. அப்போ இவங்க என்டிஏ கூட்டணியில் பாமக இருப்பதால் அந்த அன்புமணி பிரிவுக்கு வந்து எவ்வளவு வாக்குகள் வந்துடும், ஸோ அதுவும் கம்மியாக தான் வரும். அதுக்கப்புறம் அந்த பச்சைமுத்துவுடைய ஐஜேகே அதுவெல்லாம் ஒரு லெட்டர்பேடு கட்சி தான். அதே நேரம் வந்து அவர் பணத்தை அள்ளி கொடுக்குற ஒரு புரவலருங்கிறதுனால அவரை அந்த கட்சிக்குள்ளார வச்சுருக்காங்க. அப்புறம் ஜான் பாண்டியன் கட்சியாக இருக்கட்டும், புரட்சி பாரதம், இது எல்லாமே இந்த லெட்டர்பேடு வகையறாக தான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு பாரம்பரியமிக்க கட்சி தான். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த கட்சிக்கு பெரிய ஓட் பேங்க்லாம் இல்லை. அதே நேரம் அந்த லெட்டர்பேடு கட்சிலாம் நம்ம அசிங்கப்படுத்த முடியாது. விசிகாக்கே கணிசமான வாக்குகள் இருந்தாலும் பொதுமக்கள் விசிகாவுடைய வாக்கு வங்கிக்குள்ளே இன்னும் வரல. இன்னும் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் தான் பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய வாக்கு வங்கிக்குள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடதுசாரிகள் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டுமல்ல இந்திய அரசியலுக்கும் வந்து ஒரு முதுகெலும்பாக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் இன்றைக்கி சூழல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் அப்படியே பல கட்சிகளுக்கு, விசிகா போன்ற கட்சிகளுக்கெல்லாம் போனதுனால இன்றைக்கி அவர்களுக்கும் வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் திமுக அதிமுக கூட்டணியில் இருப்பதாலேயே அதை ஒரு பலமான கூட்டணியாக அவர்கள் சித்தரிக்கலாம். ஆனால் நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட லெட்டர்பேடு கட்சிகளோட கூட்டணி அமைப்பதற்கு பதில் விஜய் தனித்து நிற்பது வந்து சாலச் சிறந்ததாக நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு செய்தி, ஒரு காசிப் அடிபட்டது, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் விஜய் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது. இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் வரப்போகிறாங்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே. அப்படி டிடிவியும் ஓபிஎஸும் வந்து விஜய் தேர்தலில் நின்று ஒரு 30% வாக்கு வாங்குறதா வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க எல்லாரும்?
டிடிவியுடைய வாக்குகள் இதில் இருக்குது, ஓபிஎஸ் உடைய செல்வாக்குனால தான் இவ்வளோ வந்து சொல்லுவாங்கல்ல. அதுக்கு வழி இல்லாமல் அவர் தனித்து நின்று என்ன வாங்குறாரோ அது அத்தனையுமே என்னுடைய வாக்கு வங்கி அப்படின்னு நிரூபிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு வந்து விஜய்க்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அதை வந்து அவர் ஒரு பாசிட்டிவாக பார்த்தார் அப்படின்னா நிச்சயமாக இந்த லெட்டர் பேடு கட்சிகள் எல்லாம் விஜய் கூட்டணிக்குள் வராமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, என்டிடிவியோட பேட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றின செய்திகள் நிறையா வந்துச்சு. ஒரு பக்கம் வந்து காசு கொடுத்து விஜயை வந்து அதில் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு, இன்னொரு சைடு நிறைய தலைவர்கள் அன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜய் பேட்டி மட்டும் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்க வந்து பேசவே செஞ்சுருக்காங்க, அது பெருசாக வெளியில் வரல. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிந்து அந்த என்டிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரான ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு ஊடகம் விஜய் போன்ற ஒருவரிடம் பேட்டி எடுத்தால் இம்மீடியட்டாக அதை வந்து வெளியிட்டுருவாங்க. அதுக்காக தானே பேட்டி எடுக்கிறோம். ஆமாம். அப்போ அந்த பேட்டி எடுத்ததாக சொல்லப்பட்டே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆச்சா? இது வரைக்கும் அந்த பேட்டி வரவே இல்லையா? இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க பேட்டிக்காக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அதனால அந்த சந்திப்பு நடந்திருக்கும். அப்போ விஜய் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பேட்டியை வந்து கொஞ்சம் மறுத்திருப்பார் அல்லது ஒரு தள்ளி வச்சிருப்பார். இப்போ வேண்டாம், கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப் த ரெக்கார்டாக ஏதாவது சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை தான் இவங்க வந்து அப்படியே ஷேர் பண்ணி அது விஜயனுடைய பேட்டி மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ விஜய்கிட்ட பேட்டி எடுத்தவங்க அதை என்ன அடகாத்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கடுத்து இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் டிலே பண்ண அது அப்படி பழசாக மாறிடும்ல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இந்த பேட்டி நாளைக்கு பார்க்கும்போது பழசா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதனால் எனக்கு தெரிந்து அந்த பேட்டி எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் ஐ எம் நாட் ஷூர். நான் அதை வந்து ரீகன்ஃபார்மும் பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாருங்கிற அந்த செய்தி வரும்போது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வலிச்சுது. என்னடா தமிழ் ஊடகத்தை மதிக்காமல் வந்து ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம் கோபமெல்லாம் சேர்ந்து இப்படி ஒன்று நடந்துதான்னு கூட நான் ரீகன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் என்னுடைய யூகமாக சொல்கிறேன், இவ்வளோ நாள் அந்த பேட்டி வராததை வைத்து இப்படி ஒரு முடிவுக்கு நான் வர்றேன். ஓகே, இப்போ ப்ரெஸ் மீட் வந்து விஜய் கொடுப்பாரா அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்தே கேட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து அதை பற்றின செய்திகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. இப்போ ராஜ்மோகன் உட்பட்ட எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ வந்து விஜய் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்னு. அதுவும் இந்த பேட்டி கொடுத்தாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் ஊடகங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்காத ஒரு அரசியல்வாதி எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? முதல்ல புரிஞ்சுங்க, நம் நாட்டினுடைய முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது அரசு பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரியோ பிரதமரோ இவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்தால் அதை விமர்சிக்கிற உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது உங்ககிட்ட கேட்குறதுக்கு, என்னால் கேட்க முடியாது. என் சார்பாக ஊடகம் வந்து உங்ககிட்ட அந்த கேள்வியை முன் வைக்கிறாங்க, ஏன் பயந்துக்கிட்டு ஓடுறீங்கன்னு நிச்சயமாக கேட்கலாம். இன்றைக்கி மோடியை பார்த்து அந்த கேள்வி வந்து எல்லாரும் எழுப்புறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு கட்சி தலைவர் ஒரு ஊடகங்களை சந்திக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அவர் நினச்சா சந்திக்கலாம், அவர் தேவையில்லைன்னு நினச்சா தேவையில்லை தான். ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே 10 வருஷத்துக்கு முன்னே இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா விஜய் வந்து கண்டிப்பாக ஊடகங்களை சந்திச்சே ஆகணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு வந்து காலம் மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களுடைய காலம், எல்லார் கையிலையுமே ஊடகம் இருக்குது. இப்போ விஜய் வந்து இந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டால் அவருடைய ட்விட்டரில் போட்டால் போதும், அதை உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊடகங்களுமே அதை ரீபப்ளிஷ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஊடகங்களை சந்திக்கணும்? அதான் முக்கியமான கேள்வி. அதுக்கடுத்து ஊடகங்களை ஒரு அரசியல் தலைவரோ ஒரு சினிமா நடிகரோ ஏன் சந்திக்கணும்? என்னுடைய கருத்தை இவரிடம் சொன்னால் இவர் மக்கள்கிட்ட கொண்டு போவார், அதான அர்த்தம். இப்போ என்னன்னா, இவர் தேவையில்லாமலே அந்த கருத்தை என்னாலே கொண்டு போக முடியும் போது ஒரு இடைத்தரகர்களாக ஊடகங்கள் எதற்குங்கிறது தான் நம்ம கேள்வி. அந்த இது விஜய்க்கும் இருக்கும்ல. நம்மளே டைரக்டாக இன்னொன்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜய் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தி போட்டால் அடுத்த நிமிஷம் எல்லாமே அது பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எந்த சிரமமும் இல்லாமல் நம்முடைய சமூக ஊடக பகிர்வு பதிவு உடனடியாக ஊடகங்களில் செய்தியாகுதுங்கும் போது எதுக்கு இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இவங்களை உபசரிச்சுக்கிட்டு இவங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்மளை கேள்வி கேட்டு அந்த கோபத்தை உள்ளே அடக்கிக்கிட்டு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு எதுக்கு இவங்ககிட்ட ஒரு பொய்யா நடிக்கணும்? அப்படி ஒரு விஷயமே தேவையில்லைங்கிறதுனால அதை வந்து அவர் அவாய்ட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து இன்றைக்கி ஊடக லட்சணம் எப்படி இருக்குது? ஊடகவியலாளர்களும் விலை போனவர்களாக இருக்காங்க, ஊடகங்களும் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிகளிடம் வந்து ஒரு அடமானம் வைக்கப்பட்ட நிலையில் தானே இன்றைக்கி இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றிய பாஜக அரசு ஊடகங்களை விலைக்கு வாங்குது, இன்னொரு பக்கம் மாநிலத்தை ஆள்கிற திமுக வந்து பல ஊடகங்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விலை போன ஊடகங்கள் முன்னால் விஜய் உட்கார்ந்தாருன்னு வச்சுங்களேன்,
அந்த உரையாடல் வந்து ஆரோக்கியமாக நடக்குமா? எப்படி நடக்கும்? விஜய் எப்படியாவது ட்ரிகர் பண்ணி அவருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி அவரை எக்ஸ்போஸ் பண்ணி அவரை காலி பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவில் தானே அந்த ப்ரெஸ் மீட்டுக்கே இவங்க வருவாங்க. அதுக்கு எதுக்கு அவர் இடம் கொடுக்கணும்? அதனால் அது அவசியம் இல்லை. இந்த விமர்சனத்தை வைப்பவர்கள் வந்து இந்த ஆங்கிளில் யோசித்தாங்க அப்படின்னா ஊடகங்களே அவர் சந்திக்காததுன்னு ஒரு பெரிய தேச துரோக குற்றமெல்லாம் இல்லைங்கிறது புரியும். ஓகே, இப்போ இந்த என்டிடிவி பேட்டின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்தில் கூட கரூர் சம்பவத்தை பற்றியும் ஜனநாயகனை பற்றியும் வந்துட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது போக அமைதியாக இருக்கிறத வந்து பலவீனமாக பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பலம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப காலமாக விஜய் அவர்களை பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. விஜய் அமைதியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் வந்து அமைதி என்பதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மென்மையான கேரக்டர். அதாவது ரஜினி பற்றி வந்து ஒரு கருத்து இருக்குது, அது எனக்கே அந்த அனுபவம்லாம் உண்டு. ரஜினியை ஷூட்டிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்தே இருப்பார். அந்த சுற்றி என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் வேறொரு உலகத்தில் இருப்பார், இப்படியே இருப்பார். டக்குன்னு ஷார்ட் ரெடின்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு துள்ளி குதிப்பார். கேமரா முன்னால் போய் பார்த்தீங்கன்னா வேறொருத்தராக இருப்பார். ஓகே, நான்லாம் வந்து அப்படி மிரண்டுட்டேன், எப்படி ஒரு மனிதனால் இப்படி இருக்க முடியும்? இந்த ரெண்டையுமே நீங்கள் பார்க்கும்போது இவர் தான் அவரா, அவர் தான் இவரான்னு நமக்கே ஒரு டவுட் வரும். ஏதோ இந்த கூடு விட்டு கூடு மாதிரி அப்படியே வேறொரு மனிதனாக மாறுவார். கிட்டத்தட்ட விஜயும் அப்படி தான். விஜயினுடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக பேசுவார். நம்ம 100 வார்த்தை பேசுனா அவர் 1 வார்த்தை தான் பேசுவார். ஆனால் சினிமாவில் பார்க்குற விஜய்ங்கிறவர் வேற. அவருடைய அலப்பறையாக இருக்கட்டும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் வேறையாக இருக்கும். இப்போ நான் முதல்ல ரஜினி குறித்து சொன்ன அத்தனையுமே விஜய்க்கும் பொருந்தும். அப்படி ஒரு கேரக்டர் இவர். இன்னும் சொல்ல போனால் இவர் அரசியலுக்கு வரும்போதே நான் ஆஃப் த ரெக்கார்டாகவும் சொல்லியிருக்கேன், நேர்காணல்லையும் சொல்லியிருக்கேன், விஜய்க்கு வந்து அரசியல் சூட் ஆகாது, இவருடைய கேரக்டர் இப்படி அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். பட் அதையும் தாண்டி அவர் வந்துட்டார். அதே நேரம் தன்னுடைய இயல்பை அரசியலுக்கு வந்ததால் அவர் முற்றிலுமாக மாற்றிக்கொள்ளலை. புரியுதாலே? பல நேரங்களில் அமைதியாக இருப்பது எல்லாமே அவருடைய இயல்பு தான். அரசியலுக்கு வந்ததுனால நம்ம இயல்பை மாற்றி இந்த இடத்துல நம்ம நடிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணலை. அதை வந்து நம்ம ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் தான். நீங்கள் சினிமாவில் நடிக்கலாம், நிஜத்தில் நடிக்காமல் இருக்காரு, அது வரைக்கும் ஓகே அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு நல்ல பாலிசி தான். பட் அதே நேரம் அரசியலில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதையும் வந்து அவர் புரிஞ்சு தன்னை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ சொல்கிற மாதிரி என்னடா அது தலை இடிஞ்சு தலையில் இடியே விழுந்தாலும் வந்து இந்த மாதிரி இருக்காரே அப்படிங்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவாக மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்ன வரைக்கும் விஜயினுடைய அமைதி அது யாராலும் பெருசாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படலை. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு அமைதியாக இருந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குரியதாக மாறிடுச்சு. அதனால் அந்த சிக்கல் இருக்குது, அதை அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மாற்றினா நல்லாயிருக்கும். ஓகே, கருத்து கணிப்புகள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அதிமுக இல்லை திமுக அப்படி தான் போயிட்டுருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்து கணிப்புகளை? அதாவது இந்த தமிழ் ஊடகங்களுடைய கருத்து கணிப்பை பார்க்கும்போது அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த உள்நோக்கத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. எப்படின்னா இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாதி மேலோங்கி நிற்கிறத தான் பார்த்தேன். இப்போ ஒரு தொலைக்காட்சி ஊடகம் ஒரு கருத்து கணிப்பு போடுது, நமக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி இந்த தர பார்த்திங்கன்னா மிக மோசமான சரிவையும் தோல்வியையும் சந்திக்க போகுது. அவங்களுக்கு 2% வாக்கு சதவீதம் வந்தாலே அதிகம்தான். ஆனால் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 11% மாதிரி இவங்களும் வந்து ஒரு நெக் டு நெக் வந்து இதையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. என்னென்னா இவருடைய சாதியை சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர். அப்போ இங்கே வந்து சாதி வந்து ரோல் பண்ணுது, புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு என்ன மாதிரியான மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம கண்ணாலேயே பார்த்தாச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்பனையும் கிடையாது, அனுமானமும் கிடையாது. ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய வாக்கு சதவீதத்தை குறைச்சி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து பல தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. பாஜக வந்த பிறகு அதிமுகவே இன்னைக்கு ஒரு 3வது இடத்தை நோக்கி போகுதுங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை மறைத்து விட்டு இவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எல்லாம் கொண்டு வரது என்னன்னா அவங்க ஒரு கருத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு வலதுசாரி சார்புடையவர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு எப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா விஜய் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி நின்னா அவருக்கு கௌரவம் எப்படி? இவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டு அதிகாரத்தை கைப்பற்றணும்னா சினிமாவே தூக்கி போட்டு வந்திருக்காரு. அவருக்கு இவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. இல்லை பிரசாந்த் கிஷோர் மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாரு. அதோட அர்த்தம் என்ன? அப்போ விஜயினுடைய வருகை பல பேருக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள்ங்கிற பெயரில் இருப்பவர்கள் மூலமாக
விஜயால் ஜெயிக்க முடியாது, என்ன விஜய்க்கு வந்து செல்வாக்கு அவ்வளோ இல்லைங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.